வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிஎம் விஜய் கரூருக்கு போகிறார்ல, கரூரில் 32 பேருக்கு பணி நியமன ஆணையை வழங்குறாரு. யார் அந்த 32 பேர் தெரியுமா? கரூர் ஸ்டாம்பேடில் 41 பேர் இறந்து போனாங்களே போன வருஷம். விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்து போனாங்க. அந்த 41 பேருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குறாரு. டோட்டலாக 32 பேருக்கு. இது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இராணுவ வீரர் பணியின் போது இறந்து போனால் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பணி நியமன ஆணை வழங்குறது ஓகே, அக்செப்டட். டியூட்டியில் இருக்கும்போது ஒரு அரசு ஊழியர் இறந்து போனால் அவருடைய குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருத்தங்களுக்கு அதே பணியை இல்லை வேறு ஏதாவது அரசு பணி வழங்குறது காமன். இதெல்லாம் ஓகே. இப்போது இங்கே என்ன நடந்திருக்கு? தனக்கு பிடித்த ஒரு நடிகரை பார்ப்பதற்காக அவ்வளவு கூட்டம் கூடியிருக்கு. அதில் ஏற்பட்ட ஒரு நெரிசல் காரணமாக 41 பேர் இறந்து போயிருக்காங்க. விஜயும் டிவிகே பார்ட்டியும் வாழ்நாள் முழுவதும் அந்த 41 பேருடைய குடும்பத்தினருக்கு பக்கபலமாக இருக்கணும், டவுட்டே இல்லை. பக்கபலமாக இருக்கணும். ஏற்கனவே விஜய் அவர்கள் 25 லட்சம் ரூபாய் அந்த இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு வழங்கியிருக்காரு. 25 லட்சம் போதுமா? போதாது. அதனால தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், வாழ்நாள் முழுவதும் பக்கபலமாக இருக்கணும். கட்சி மூலமாக எந்த உதவினாலும் எதுனாலும் செஞ்சு கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கவர்மெண்ட் மூலமாக அரசு பணி அப்படிங்கிறது சரியான விஷயமா? அரசு பணிக்காக எவ்வளவு இளைஞர்கள் காத்திருக்காங்க, எவ்வளவு போட்டித் தேர்வுகளில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ அவர்களுக்கான வாய்ப்பு போகுதுல. இந்த 32 இடங்கள் அவங்க ஃபில் பண்ண வேண்டியது, அவங்க வர வேண்டியது. இப்போ அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தங்களுக்கு போகுதுல. அதனால் இது தப்பு தான் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. டிவிகே சப்போர்ட்டர்ஸு கரெக்டு தான், பாவம்ல, ஒரு அரசு பணி அப்படின்னா பிறகு அவங்களுடைய குடும்பத்தை அந்தந்த உறுப்பினர்களே பார்த்துக்குவாங்க. அரசு பணிக்கு வராங்களே அவங்களே பார்த்துக்குவாங்க. வாழ்நாள் முழுவதும் ஒரு செக்யூரிட்டி இருக்கும் அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சப்போர்ட்டர் சொல்கிறாங்க. இதில் உங்களுடைய ஆப்ஷன் எது? சரியா தப்பா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? 650 MBBS சீட்ஸை தமிழகம் இழந்துருச்சு. 3 காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ் யூனிவர்சிட்டியாக மாறி இருக்கு. இதனால 650 இடங்கள் போயிருச்சு அப்படின்னு அண்ணாமலை ஒரு பதிவு போட்டிருந்தார்ல. இதன் பின்னணியில் நடந்த பல குளறுபடிகளையும் அவர் எடுத்து சொல்லியிருந்தார். அண்ணாமலையுடைய ட்விட்டர் பதிவு மாநிலம் முழுவதும் பேசு பொருளாக மாறினுச்சு. ஏன்னா ஒரு சீட்டு 2 சீட்டு இல்லை, 650 சீட்ஸ் போயிருச்சு. அண்ணாமலையுடைய இந்த பதிவுக்கு பிறகு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் இது சம்பந்தமாக விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் போக முடிவெடுத்திருக்கோம். இந்த 650 சீட்ஸ் போயிருச்சுல, தமிழகம் இழந்துருச்சுல, இதுக்கு நியாயம் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் போட இருக்கும் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னார். அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி, அண்ணாமலை சொல்கிறார் அரசு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஃபாலோவர்ஸு நேற்று ஃபுல்லாக பதிவுகள் போட்டாங்க. இதை தாங்க முடியாத நயினார் கும்பல் தமிழக பாஜக என்ன பண்ணாங்கன்னா, அண்ணாமலையா இதை கண்டுபிடிச்சி சொன்னார், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இது சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல் வந்திருக்கு, அதை எடுத்து பதிவாக போட்டிருக்காரு, என்னமோ அண்ணாமலையே இதை கண்டுபிடிச்ச மாதிரி ஓவராக பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு கல்யாண் ராமன் இருக்கார்ல, நேற்றுலேருந்து கத்திக்கு இருக்காரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் இந்த ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க. அதை ஏன் நயினார் நாகேந்திரன் முதல்ல எடுத்து பேசலை? அண்ணாமலை தான் ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூவுக்கு குரல் கொடுத்துருக்கிறது. எந்த அரசியல்வாதியும் இதை பற்றி பேசக்கூட இல்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தானே வந்திருக்கு. ஸ்டாலினோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, சீமானோ, நயினார் நாகேந்திரனோ, வானதி சீனிவாசனோ, தமிழிசை அவர்களோ ஏன் இதை அட்ரஸ் பண்ணவே இல்லை? அண்ணாமலை பண்ணதுனால தானே இது மாநிலம் முழுவதும் தெரிஞ்சிச்சு. உடனே கவர்மெண்ட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் கேஸ் போடுறோம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அண்ணாமலை பேசினதுனால தானே நடந்துச்சு இதெல்லாம். அண்ணாமலை பேசாமல் இருந்திருந்தா வழக்கம் போல் யாருமே இதுக்கு குரல் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் ஒரு நல்ல விஷயம்னா பாராட்டுங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய வன்மத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நயினார் கும்பலுக்கு பாடம் எடுக்கிறாங்க தமிழக மக்கள். இது 2. இந்த 2 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.